வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், the volume of a cone is 1005 into 5 by 7 cubic centimeter. The area of its base is 201 1 by 7 square centimeter. ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் கோன்னா ஃபார்முலா 1/3 pi r square h. ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ்னா அந்த சர்க்கிள் ஏரியா தான். ஸோ அப்போ பை ஆர் ஸ்கொயர் ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஸ்லான் ஹைட் ஆஃப் த கோன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா வால்யூம் ஆஃப் த கோன். ஓகேங்களா? இப்போ என்ன ஃபார்முலா 1/3 pi r square h ஈக்குவல் டு அவன் என்ன டேட்டா கொடுத்துருக்கான் 1005 into 5 by 7. அடுத்தது வால்யூம் ஆஃப் த சர்க்கிள் ஏரியா, சாரி வால்யூம் இல்லை, சாரி ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ்ன்னு தான் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள், பேஸ் ஏரியானா சர்க்கிள் தான். ஸோ இது வந்து என்னது pi r ஸ்கொயர். ஸோ pi r ஸ்கொயருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கான் நம்மளுக்கு வந்து 201 into 1 by 7 கொடுத்துட்டான். ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் ஸ்லான் ஹைட்டு என்னன்னு கேட்குறான். ஸ்லான் ஹைட் மீன்ஸ் எல் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் எனக்கு எல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்ப்ளை பண்ணலாமா? இப்போ இது ஈக்குவல் டு இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 7, இதை வந்து அப்படியே ஃபுல்லாக எழுதுகிறேன். ஸோ 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து எனக்கு கொடுக்கல, இன்ட்டு ஹச்சும் கொடுக்கல. பட் இதை பாருங்கள், இது வந்து இந்த ஃப்ராக்ஷன் நம்பர் இந்த மாதிரி இருக்கிறத நான் வந்து என்ன பண்ண போகிறேன் 7 இன்ட்டு 1005 எழுதலாமா? ப்ளஸ் 5 டிவைடட் பை 7 எழுதலாமா? ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 35 40. ஸோ 7040 டிவைடட் பை 7 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 7, அதாவது அகைன் எழுதிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சுன்றப்ப 7040 டிவைடட் பை 7 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் இந்த 7 கட் பண்ணுறேன். 22 பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே நான் கட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா 11. ஸோ இது பார்த்திங்கன்னா 3520. ஓகேங்களா? அகெயின் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 3s are 33, 2 11s are 22 0. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் வந்து 320, இந்த 3 வந்து அந்த சைடு போகும்போது இன்ட்டு 3ன்னு மாறும். ஸோ 960. ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் வந்து 916 வரும். ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். ஸோ இதே இது இந்த ஃபார்முலாவை எடுங்க, பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றப்ப ஸோ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறத நான் அப்படியே அதே மாதிரி செஞ்சேன் அப்படின்னா என்ன வரும் 7147. ஓகேங்களா? 147 வரும். அதுக்கப்புறம் ஒன்று ஆட் பண்ணேன் அப்படின்னா 148. சரிங்களா? ஸோ அப்போ 1408/7. ஓகேங்களா? ஸோ 7 கட் பண்ணுறேன். 22 எடுத்தீங்க அப்படின்னா 22க்கு நான் வந்து 11 போட்டேன்னா கூட எனக்கு 133 2288. ஓகேங்களா? 2 டேபிளால் கட் பண்ணுறேன். ஸோ 11 இங்கே 2 டேபிள்னா 704. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள், 11ஆல் எடுத்தேன் அப்படின்னா 6 11s are 66, அடுத்து 4 44 4. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64, ஆர் ஈக்குவல் டு என்னது 8ன்னு எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆரை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆர் வந்து 8. ஸோ அப்போ ஹச் ஈக்குவல் டு 3 இங்கே இருக்குது 960 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ கீழே வரும் ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர்ன்றப்ப இதுதான் வரும் எனக்கு. ஓகேங்களா? 8 இன்ட்டு 8 கட் பண்ணலாமா? ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12. அடுத்தது இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹச் ஈக்குவல் டு என்னது 15 சென்டிமீட்டரு. ஓகேங்களா? ஆனால் அவன் கேட்டிருக்க டேட்டா என்ன அப்படின்னா ஸ்லான் ஹைட்டு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா?
ஸோ ஸ்லான் ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸ்லான் ஹைட்னா என்ன ஃபார்முலா நம்ம எழுதுவோம்? எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். நான் இங்கே எழுதுகிறேன், கலர் வித்தியாசப்படுத்துகிறேன், இடம் பத்தலை, அதனால் பக்கத்து பக்கத்தில் எழுதுறதுனால. ஓகேங்களா? ஸோ ஆர் ஸ்கொயர்ன்றது 8 ஸ்கொயர், ஹச் ஸ்கொயர்ன்றது 15 ஸ்கொயர், 8 ஸ்கொயர்ன்றது 64, ஹச் ஸ்கொயர்ன்றது 225. ஸோ மொத்தம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து 9, 8, 289. எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 289. அப்போ ஸ்லான் ஹைட்டு எல் வந்து இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 17 சென்டிமீட்டர் அப்படின்றதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பாருங்கள். இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. அவன் கேட்டிருக்கிறது என்ன, அப்படி கொடுத்துருக்கிறது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் தான். வால்யூம் ஆஃப் த கோனுக்கான ஃபார்முலாவை போட்டு இதை எழுதுகிறேன், ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ஃபார்முலா போட்டு இதை எழுதுகிறேன். ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எனக்கு இது வந்து ஆர் ஸ்கொயரில் இது கிடைக்குது. அதேமாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ ஆர் இங்கே நான் அப்ளை பண்ணால் எனக்கு ஹச் கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ அப்போ எல்லும் ஹச்சையும் வச்சு ஆரையும் ஹச்சையும் வச்சு எல்லை நான் கண்டுபிடிக்கலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட். ஸோ இது இப்படி தான் செய்யணுமானா இப்படியும் செய்யலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னொரு ப்ரொசீஜரும் செய்யலாம். எப்படி அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடியதை நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதே இது 22/7 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணால் ஹச் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஹச்சை வச்சு ஆரை கண்டுபிடிக்கலாம், ஆரை வச்சு எல்லை கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 விதத்தில் செய்யலாம். இதை தனியாக நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாருங்கன்னா 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்ற டேட்டா இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக இந்த நம்பரை போட்டேன்னா நம்பரையும் நம்ம சால்வ் பண்ணால் ஹச்சு கிடச்சிடும். ஸோ ஹச்சு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் மறுபடியும் இதில் அப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2 விதத்தில் செய்யலாம். பட் இது வந்து ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக தான் இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். ஸோ இது வீடியோ பார்த்துக்கோங்க உங்களுக்காக. இது வந்து கோன், இது வந்து சர்க்குலர் ஏரியா. ஓகேங்களா? 2 வேறு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.